வெடிக்கும் ஆபத்தான கோனோகார்பஸ் மரங்கள். மண்ணுக்கு பொருந்தாத மரங்கள் ஒரு நிலத்தில் வளர்ந்தால் எந்த வகையான தீங்குகள் விளையும் என்பதற்கு உதாரணம் தான் கோனோகார்பஸ் மரங்கள். இந்தியாவில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பு நகரங்கள் வேகமாக பசுமையாக பல மாநில அரசுகள் மற்றும் நகராட்சிகள் புதிய மர இனங்களை தேடின. அப்போது ஆப்பிரிக்க அரேபிய தீபகற்ப பகுதியில் சேர்ந்த வெளிநாட்டு மரங்களான கோனோகார்பஸ் மரங்கள் பற்றி தெரிய வந்தது. இந்த மரங்கள் வேகமாக வளரும், வறட்சி மற்றும் உப்பு மண்ணை தாங்கி வளரும் என்று நம்பி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் தொழிற்சாலை வளாகங்கள், சாலையோரங்கள், பூங்காக்களில் இதனை வளர்த்தனர். ஆனால் இந்த மரங்கள் வளர்ந்த பிறகுதான் இது ஏற்படுத்தும் தீய விளைவுகள் பற்றி தெரிந்தன. இந்த மரங்களில் மகரந்த துகள்கள் காற்றில் பரவி அதனை சுவாசித்தால் ஒவ்வாமை மற்றும் சுவாச நோய்களை உருவாக்கின. மூக்கரிப்பு, தும்மல், கண் அரிப்பு, தோல் அரிப்பு, ஆஸ்துமா, நீண்ட கால இருமல் என்று பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தின. இந்த மரத்தின் வேர்கள் பூமியில் பரவும் பொழுது தண்ணீர் குழாய்கள், கழிவுநீர் குழாய்கள், தொலைத்தொடர்பு கேபிள்கள், சிமெண்ட் கட்டடங்கள் உள்ளவையும் புகுந்து சேதப்படுத்தின. முதலில் இந்த மரங்கள் ஏற்படுத்தும் மோசமான விளைவுகளை கண்டு குஜராத் மாநிலத்தில் இதனை நடவு செய்யவும் தடை விதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு மண்ணுக்கு உரிய மரங்களான வேம்பு, புங்கம், இழுப்பை, பூவரசு, அரச மரம், ஆலமரம், வாகை, புளிய மரம், நாவல் மற்றும் மகிழ மரங்களை சாலையோரங்களில் மற்றும் வளர்த்தால் இது அதிகளவு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நன்றி.